நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு பிஎஸ்என்எல் ஆஃபீஸிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நிறுவனத்திலேருந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான டோட்டல் காலிப்படையிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120க்கும் மேற்பட்ட உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணது தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்க போகுது, அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வெளியாக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் ஆஃபீஸர்னு வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் அண்டு அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ காய்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பிஎஸ்எல்லோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அண்டு கேரியர்ஸ் பேஜ் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து 3 லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு அபவுட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஇஎம் போர்ட்டல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரீசெண்டாக 2025 அண்ட் 2026க்கான வேக்கன்சிஸ் வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. அதில் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணி நீண்ட நாளுக்கு அப்புறம் பிஎஸ்என்எல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் சன்சார் நிகம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிடெட் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ பார்க்க போகிறோம். இதில் எதுக்காக வந்து இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனர் டிஆருக்காகவும் அண்ட் டெலிகாம் ஸ்ட்ரம்முக்காகவும் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயின் டிஆர் ஃபினான்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகாமுக்காக 95 வேக்கன்சியும் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனர் ஃபினான்ஸ்க்காக 25 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கிலோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியோ நீங்கள் டிகிரிலையோ நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். டிகிரியில் வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஜினியரிங் லெவலில், அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸ் இன்ஜினியரிங்கோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது எலக்ட்ரிக்கலோ அல்லது இன்ஸ்ட்ருமேஷனோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு டிகிரிலையோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபினான்ஸுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வந்து சிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயின் டெலிகாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் ஆஃப் டிகிரியோ அல்லது ஏதாவது ஒரு டிகிரியில் வந்து நீங்கள் டிகிரி லெவலில் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அண்டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனர் டிஆர் ஃபினான்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ அல்லது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸையோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி எவ்வளோ வரும் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,900 ரூபாயிலேருந்து 50,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இந்த வேலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகாம்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெலிஃபோனு அண்ட் டெலிஃபோனு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்.
இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தா அந்த ஒயரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒர்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எத்தனை வயதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம்? ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது ஆயிருக்கணும். அண்ட் 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 21 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் உங்களுக்கான ஏஜுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜுக்கான கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து அறிவிச்சிருக்காங்களோ அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் அதே மாதிரி தான், சரிங்களா? இதில் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் அப்ரூவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் என்ன ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கோ அந்த ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் படி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு பொசிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் தகுந்தாற போல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பப்ளிஷ்காக மட்டும்தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல்டு, அதாவது இந்த டேட் வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் வந்து பண்ண போகிறோம். அந்த பப்ளிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இந்த அறிவிப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன வெப்சைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா www.bsnl.co.in நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா www.externalsexam and .bsnl.co.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான டியூரேஷன் வந்து எத்தனை வருஷம் வந்து கொடுக்க போகிறாங்க அண்ட் எத்தனை வருஷம் உங்களுக்கான இது வந்து பர்மனன்ட் ஜாபா அல்லது டெம்பரரி ஜாபா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், சரிங்களா? அந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் நீங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அண்ட் டெலிகாமை பற்றி நீங்கள் டிகிரியோ அல்லது இன்ஜினியரிங் லெவலில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.